கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம் வணக்கம் சார். தமிழ்நாட்டில் இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு இவிஎம் பத்தி மிகப்பெரிய அளவில் பேசுறதுல நீங்களும் அதே மாதிரி அப்துல் கலாமுடைய ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க மேல தற்போது ஒரு வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது. பெண்களை தவறா பேசினாரு. ஆனா இதற்கு பின்புலத்துல இவிஎம் பத்தி பேசுறவங்க மேல கூட அந்த மாதிரி வழக்கு கூட பாயின மாதிரி ஒரு கருத்து வருது. தற்போது இவிஎம் மீதான நம்பகத்தன்மை எப்ப இருக்கிறது? இந்த மாதிரியான உங்க மேலே வழக்கு போட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? நம்முடைய பொன்ராஜ் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர்கள், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆகியோரெல்லாம் சந்தித்து இந்த இவிஎம் ஃப்ராடு குறித்து விளக்கங்களை கொடுத்து வந்திருக்கிறாரு. இந்த செய்தி வந்ததற்கு பின்னாடி விஜய் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நம்முடைய பொன்ராஜ் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி அங்கே எல்லா இடத்துலையும் புகார் கொடுத்துருந்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் நேற்று கடலூரில் 2 வழக்குகளை பழிவாங்குற நோக்கத்தோட பொன்ராஜ் மேலே போட்டிருக்காங்க. 2 இடத்துல வழக்கு போட்டிருக்காங்க. இது அதுக்கு மட்டும் இல்லை, அது ஒரு பழிவாங்க நடவடிக்கை என்றாலும் இவிஎம் விஷயமாக நாம் கடந்து விட்டோம், வெற்றி பெற்று விட்டோம், திரும்ப அதை கலப்பணும்னு சொன்னால் நிச்சயமாக மாபெரும் தோல்வியை மட்டுமல்ல, ஒரு ஃப்ராடு பண்ணது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக, ஒரு மோசடி என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக. அவர் இந்த ரீல்ஸு, நான் ஏற்கனவே சொன்ன இந்த பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் இந்த அடிப்படையில் வாட்ஸ்அப் குழு இதன் மூலமாகத்தான் அவர் இவங்களை இணைச்சிருக்கிறார். யாருன்னு கேட்டால் இந்த தற்குறியில் விஜய் ரசிகர்கள். ரமணான்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ரமணா படத்தில் பார்த்தீங்களாக்கா, இந்த நாட்டில் ஒரு நல்லது செய்கிறதுக்காக அந்த காலேஜில் படித்தவங்க எல்லாம், என்ன காலேஜ் டக்குன்னு தெரியல சார், ரமணா படத்தில் வரும். ஒரு காலேஜில் படித்தவங்களை பூராமே ஒரு குழுவாக இயங்கி அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்கெல்லாம் ஒரு குழுவாக ரொம்ப நாளாக இயங்கி நல்லது செய்வாங்க. அநியாயம் எங்கே நடக்குதோ அதை தட்டி கேட்பாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு கேட்டால் 2010 தொடங்கியிருக்காங்க இந்த வேலையை. குறிப்பாக லயலா கல்லூரியில் தான் இவருடைய நம்ம விஜயுடைய மாமனார் அங்கே லயலா கல்லூரியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தவர். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவங்க 2010 கல்லூரியில் படிச்சுட்டு வெளியேறினவங்க எல்லாமே, லயலா கல்லூரி மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக விஜய் ரசிகர்கள் யார் யார் உலகம், இது விட்டு கண்டம்லாம் இருக்குது உலகங்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை பூராத்தையும் இணைச்சு இவங்க 3000 குழுக்களாக 6000 குழுக்களாக ஒரு நாளைக்கு 7 கோடி பேரோட வாட்ஸ்அப் குழுவில் இயங்கியிருக்காங்க. இயங்கி அது என்ன பெரிய வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு திமுக அதிமுகவுக்கு பிடிக்காம 10% ஓட்டு விழுகும். எப்பயும் யார் 3வது இணை அமைச்சாலும் தமிழகத்தில் ஒரு 10% ஓட்டு. அது வைகோவுக்காக இருந்தாலும் சரி, மூப்பனாருக்காக இருந்தாலும் சரி, விஜயகாந்துக்காக இருந்தாலும் சரி, மக்கள் நல கூட்டணி என்று சொன்னாலும் சரி, இந்த 10%லேருந்து 5லேருந்து 10க்குள்ள விழுகும். இது 2 கட்சியும் பிடிக்காதவங்க, வழக்கம் போல் இருக்கக்கூடியவங்க. விஜய்க்கு 12% தான் வாக்குகள். இந்த 7 கோடி குழு, ஒரு 7 கோடி வாட்ஸ்அப்பில் சந்தித்தாலும் பேசினாலும் பெரிய மாற்றத்தெல்லாம் உருவாக்கலை. இது நிதர்சனமான உண்மை. இவருக்கு விழுந்த வாக்குகள் அதுதான். ஆனால் மோடியும் பார்ப்பன சூழ்ச்சியும் வஞ்சகத்தோட தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் 2ஐயும் வீழ்த்த வேண்டும் நோக்கத்தோட இவிஎம் இயந்திரத்தில் தான் தில்லுமுள்ளு செய்திருக்கிறார்கள் என்று இந்த எலக்ட்ரானிக்கில் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர் இதில் சம்மந்தப்பட்ட எவ்வளோ ஹையஸ்ட் சொல்கிறோமோ, எனக்கு தினசரி ஃபோன் வருது. நம்பிக்கையில் பேசலை, அவங்க ப்ராக்டிக்கலாக உண்மையை சொல்கிறாங்க. ஜப்பான் நாடு தான் இதை தயார் பண்ணது. ஜப்பான் என்ன சொல்கிறான், இதை நம்பினா முட்டாள் உலகத்தில் இதை விட யாரும் கிடையாதுன்றான். எல்லா ஃப்ராடும் இதில் பண்ண முடியும்னு சொல்கிறான். மெய்ப்பிக்கப்பட்ட உண்மைன்னு சொல்கிறான். அதனால தான் அவன் நாட்டிலே இந்த வாக்குச்சீட்டு தான் வச்சிருக்கானே தவிர இந்த இவிஎம் மிஷினை யார் கண்டுபிடிச்சானோ அந்த நாடே பயன்படுத்தலை. விஞ்ஞானத்தில் உச்சியில் இருக்கக்கூடிய நாடுகள் இவிஎம் இயந்திரத்தை வாக்குச்சீட்டாக அங்கே வாக்கு இயந்திரமாக பயன்படுத்தவில்லை. வாக்குச்சீட்டு முறை தான் இருக்கும். ஆனால் இந்தியாவில்
இங்க குறிப்பாக இங்கே தொடர்ச்சியா நடைபெறுகின்ற காரணத்தினால தான் பாஜக தொடர்ச்சி ஆட்சியில் இருக்கு. இவிஎம் இயந்திரத்தை மாற்றவில்லை என்று சொன்னால் 300 ஆண்டுகள் ஆனாலும் பாரதிய ஜனதா தான் இந்தியாவை ஆளும். அதில் மாற்றம் இருக்காது. அதில் சந்தேகப்பட முடியாத அளவுக்கு அப்படியே இப்போ கேரளாவில் காங்கிரஸை வெற்றி பெற வைக்கிறது. மேற்கு வங்காளத்தை முடிச்சிட்டாங்கல்ல, நம்ம நம்பிக்கை வரும்போது அப்போ ஏன் இந்த இவிஎம் இயந்திரம் நினைச்சா கேரளாவில் தோத்தடிக்கலாம் நம்பணும்ல. நம்ம தமிழ்நாட்டு இது வரைக்கும் அவங்க விட்டு வச்சதுக்கு காரணம் சரியான ஆள் அவங்களுக்கு கிடைக்கல. மக்கு மாணவனுக்கு எப்படி ஓட்டு போடுறது? மக்கு மாணவன் எப்படி 0 வாங்குவான் பள்ளிக்கூடத்தில், அவனை திடீர்னு 100 மார்க் வாங்கினா அவங்க நம்ப மாட்டாங்கல்ல. ஆள் கிடைக்காம இருந்தான் ஓரளவு. விஜய்க்கு பெரும் கூட்டம் சேர்ந்தது மாதிரி இவங்களே ஊடகங்களில் பெருசாக்கி இவங்களே விசிலுக்கு போட்டேன், எங்கே பார்த்தாலும் விசிலுக்கு போட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிரபகண்டாவை வாட்ஸ்அப்பில், முகநூல்களில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் என்னென்ன இருக்கோ அவத்தலையும் உருவாக்கி எங்கே பார்த்தாலும் விஜய்னு இந்த சந்தர்ப்பத்தை 2 திராவிட இயக்கத்தை வீழ்த்துறதுக்கு பார்ப்பன சூழ்ச்சி மோடி அமித்ஷா பயன்படுத்தி கொண்டார். இதான் உண்மை. 100க்கு 100 நான் சேலஞ்சா சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர் குளத்தூர் தொகுதியில தோற்கவே இல்லை. இதுல எந்த மாற்றம் கிடையாது. நாங்க போய் அந்த 2 நாள் அங்க இருந்து தொகுதிக்குள்ள முழுமையா பார்த்தேன். பகுதி செயலாளர் முரளி, ஐசிஎஃப் முரளியை கூட பார்த்து பேசிட்டுலாம் வந்தோம். மக்கள் எவ்வளவு ஸ்டாலினுக்கு அமோக வரவேற்பு கொடுத்தார்கள். அந்த தொகுதியை எப்படி அவர் ஒரு வெளிநாடு மாதிரி வச்சிருக்காரு, சுவிட்சர்லாந்து நாடு மாதிரி இருக்கு. அழகான ஒரு நாடு, சென்னைக்குள்ள ஒரு நாடு சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொன்னா குளத்தூர் அப்படி இருக்கு. அந்த அந்த குளத்தூர்ல போயிட்டு வந்தாலே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. எங்கு பார்த்தாலும் பிரம்மாண்டமான கட்டிடங்கள், பிரம்மாண்டமான நூலகம், பிரம்மாண்டமான மருத்துவமனை, பிரம்மாண்டமான நடைபயிற்சி பூங்காக்கள், பிள்ளைகள் படிக்கிறதுக்கு தேர்வு மைய முகாம்கள், மருத்துவமனை, சுகாதாரம், தீயணைப்பு, காவல் நிலையம். காவல் நிலையத்தை நீங்க பார்த்தா நீங்க எல்லாம் பெரிய நாடுன்னு சொல்ல, லண்டன்ல கூட அப்படி ஒரு காவல் நிலைய கட்டடம் இருக்காது. அவ்வளவு அருமையான கட்டட அமைப்புகள் ஒரு வெளிநாடு போன்று இருக்கக்கூடிய இடத்துல அங்க மக்கள் நிச்சயமா ஸ்டாலின் தோக்கல. இதுக்கு தான் நான் பலமுறை சொல்லிட்டேன். இந்த விவி பேடருக்கு நம்ம ஓட்டு போடுறோம்ல, அந்த விவி பேடை மட்டும் குளத்தூர் தொகுதியில மட்டும் எண்ணுவருக்கு தேர்தல் ஆணையமோ மோடியோ அமித்ஷாவோ விஜய தயாரா? நான் தொடர்ச்சியா பேசிட்டு வர்றேன். இவிஎம் இயந்திரத்தால் தான், பிஜேபியின் தந்திரத்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. திமுக, அண்ணா திமுக 2க்கும் பிடிக்காத இருக்காங்க. அது ஒன்றும் மாற்றம் இல்லை. திமுகவுக்கு எதிர்ப்பும் இருந்தது இந்த முறை. அதுக்காக திமுகவுக்கு பெருசா எதிர்ப்புலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா திமுக ஆட்சி கட்டிலிருந்து இறங்குவதற்கான, தோல்வி முகத்தை இவ்வளவு சந்திப்பதற்கான வெறுப்பு இல்லை. வெறுப்பா இருந்தாலும் வேற வழியே இல்லை. வேற வழியே இல்லைங்க. ஊழல் இருக்குங்க, லஞ்சம் இருக்குங்க, வேற வழி இல்லைங்க. திமுக விட்டா வேற யாருக்கு சரியா இருக்க முடியும்? இந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட பேச்சு இருந்துச்சு. ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு, போதை கலாச்சாரம் இருக்கு. பண்ண அந்த 15 நாள்ல பாருங்க போதை கலாச்சாரம் எப்படி இருக்கு. போதை ஒழிச்சுட்டாங்களா? சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா? சீரழிஞ்சு போய் கிடக்கு. இன்னும் 50 வருஷத்துக்கு பின்னோக்கி போற 5 வருஷமா விஜய் இந்த நாட்டை ஆண்டா 5 ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டுக்கு பின்னோக்கி போயிரு. எல்லா வகையிலும் கட்டமைப்புல இருந்து அனைத்திலும் தற்கூரிய நாட்டை ஆள்றாங்க. அறிவாளியா இருக்கவன் இல்ல, சர்வ முட்டாள் இந்த நாட்டை ஆளக்கூடாது. சர்வ முட்டாள்கள் கையில் நாடு இருக்கு. ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. வாக்காளர் பெருமக்கள் என்கிட்ட பேசுறாங்க. நேற்று யூஏல இருந்து பேசுறாரு. எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள், அனைவருமே கருத்து சொல்றாங்க. நேற்றைக்கு கூட ஒருத்தர் ஒரு போட்டிருக்காரு, கசாலி. அவர் ஒரு அருமையான கருத்து சொல்றாரு. எனக்கு அவர் நான் சொன்ன மாதிரியே பேசுறாரு. அவர் ஒரு போட்டிருக்காரு, இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைமை கடந்து போயிடக்கூடாது. நீங்க தோக்குறதுக்கு ஒரு குழு போடுறோம். வழக்கம் போல கலைஞர் தான் சொல்லுவார், விசாரணை கமிஷன் போட்டாலே விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்காக தான். அது மாதிரி குழு போட்டிருக்கோம், இந்த குழு விசாரிக்கும், அப்புறம் நாங்கள் நடவடிக்கை கிட்டது. சும்மா இப்போதைக்கு உண்மையான மறுசீரமைப்பு வழி கிடையாது. அது என்னைய கேட்டால் நான் திமுக தொடர்ந்து 40 வருஷம் 45 வருஷம் ஊறி போனவங்க.
எங்க ரத்தமே திமுக ரத்தம். அதில் என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க போட்டிருக்க குழு வந்து கண் துடைப்பு குழு தான். என்னைய கேட்டேன், இப்படி குழுலாம் போட்டு இதே மாவட்ட செயலாளரை வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்துட்டாங்க. மாவட்ட செயலாளர் பூரா இந்த மாவட்ட செயலாளர்களை வச்சுக்கிட்டு, இப்ப இருக்கிற பகுதி செயலாளரை வச்சுக்கிட்டு, இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் வச்சுக்கிட்டு நீங்க விசாரணை கமிட்டி போடுறதுன்றது அது நம்மளே ஏமாத்திக்கிற மாதிரி. இப்படி விசாரணை பண்ண வேண்டியதில்லை. தலைவர் கலைஞர் வழியை தளபதி ஸ்டாலின் தொடர்ச்சியா இருக்கார். உழைப்பு உழைப்பு, அதுதான் ஸ்டாலின் அடையாளம். இன்னும் கொஞ்சம் வயது தான் உங்களுக்கு கூடிய தவிர ஆள் இளமையாக தான் இருக்கீங்க. உழைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, தகுதி இருக்கு. அறிவாலயத்தில் அதிக நேரம் செலவிடுங்கள். முன்னாள் ஒன்றிய செயலாளர், முன்னாள் வட்ட செயலாளர், முன்னாள் மாவட்ட செயலாளர், திமுக ஆதரவாளர்கள், நடுநிலையாளர்கள், திமுகவை ஆதரிக்கக்கூடிய முன்னாள் ஊடகவியாளர்கள். மதுரையில் கூடலரசன் ஒருத்தர் இருந்தார், பெரிய அண்ணா காலத்தால். முத்தண்ணன் மதுரையில் வந்து மாநகர் மாவட்ட செயலர் முத்தண்ணனை எதிர்த்து போட்டி போட்டவர், முரசொலியில் பணியாற்றினார். அவங்க மகை கூடலரசன் இருக்காரு, சேலத்தில் எங்கேயோ இருக்கார். பெரிய கலைஞர் கூட மதுரையில் அழகிரி மதுரையை நடத்திக்கிட்டு இருக்கும்போது, முரசொலி நடத்திக்கிட்டு இருக்கும்போது இங்கே இருந்தவர். நல்ல இன்டெலிஜென்ட்டு. அவங்களாம் தலைவர் வந்து அவரெல்லாம் பார்த்தா கூப்பிடுவார், உடனே கூடலரசன்லாம் கூப்பிடுவார். இப்போ என்கிட்டே அவர் 10 முறைக்கு மேலே தளபதி ஸ்டாலினை பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. எவ்வளோ பெரிய குடும்பம், திராவிட இயக்க குடும்பம். சேலத்திலிருந்து மதுரைக்கு கட்சிக்காக வந்தவர். அவர் ஒழுக்கமாக தாசில்தார் ஆஃபீஸில் வேலை தாசில்தார் அளவுக்கு இருந்தவர். கலெக்டராக இருப்பார், கன்ஃபார்ம்ட் ஐஏஎஸ் கூடலரசன். கடைசி அவர் ஒரு பேக்கை பிடிச்சிக்கிட்டு தொழிற்சங்கத்தில் வேலைக்கார மாதிரி உட்காந்துருந்தார். திராவிட இயக்கம் அப்படியெல்லாம் தேடணும். வேறு நீங்கள் வேற விட்டுறீங்க. வேறுகள் இருக்குன்னா திராவிட இயக்கத்தின் வேறுகள், அந்த பாரம்பரியமான வாக்குகள் தான் திமுக குழந்தை 1.25 கோடி வாக்குகள். நான் சப்ஜெக்ட் மாறி போயிடக்கூடாது, அதனால சொல்றேன். அப்படியெல்லாம் கூப்பிட்டு நிறைய பேசினேன். அதை விட்டு இந்த குழுன்றது எனக்கு இல்லை. இந்த இவிஎம்மும் கடந்து போகாதீங்க. நாங்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றோம். இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் 134லேருந்து 140 இடங்கள் பெற்று வெற்றி பெற்றிருக்கும். சப்போஸ் அப்படி மாறி இருந்தா திமுக 95-100 சீட்டு வந்திருக்கணும். அண்ணா திமுக 120-120 சீட்டு வரணும். இதான் நிலவரம், இதான் யதார்த்த நிலவரம். கோபம்ன்றது அதிமுகவுக்கு தான் போயிருக்கணும். ஆனால் எடப்பாடிக்கு பெண்ணித்தரதாக இவிஎம் இயந்திரத்தில் பெண்ணித்தரதாக நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக அமித்ஷா உங்களை முதலமைச்சராகிறேன்னு சொல்லிட்டு விஜய்க்கு இவிஎம் இயந்திரத்தை ஒன்றிய அரசு பயன்படுத்தி விட்டதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம், பொதுமக்கள் கருதுகிறார்கள். இன்னும் மாமூல் வாழ்க்கைக்கு, நார்மல் வாழ்க்கைக்கு தமிழ்நாடு வாக்காளர்கள் நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம். சில வீட்டில் பிள்ளை நல்லா விழுந்து படிக்குங்க. அப்போ கொஸ்டின் அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து பார்க்குங்க. பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து இந்த இதுக்கு இவ்வளோ மார்க், இந்த இதுக்கு நான் 90 மார்க் வாங்குவேன்னு சொல்கிற பிள்ளை 30 மார்க் வாங்கினா தாங்கவே தாங்காது. திரும்ப எழுதும்பான்னு சொன்னால் கூட கேட்காது. நான் வாங்கின 90 தான். அது மாதிரி இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, விவி பேடு ஒரு தொகுதியில் என்னென்ன குளத்தூர்ல என்னென்ன உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம சென்று போராடணும். இல்லை பெரிய தொகுதியில் ஒரு வாக்கு, அது எப்படி அந்த திருப்பத்தூருக்கு போச்சு ஒரு வாக்கு. அதை என்னன்னு நம்ம ஏதாவது ஒரு தொகுதியில் விவி பேடு என்ன தானா கூணா 108 இடத்துல வெற்றி பெறக்கூடிய என்ன பண்ணியிருக்காங்கன்றத இந்த கசாலி அருமையா சொல்றார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதாவது உதயசூரியன் முதல் எடுத்தோடனே வாக்கு இயந்திரத்தில் ரெட்டலை விசிலு விவசாய சின்னருக்குன்னு வச்சுக்கிறோங்க. இப்போ ஒருத்தர் வந்து இதில் ஷிப்பில் பண்ண முடியும், ப்ரோக்ராம் ஷிப்பில் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு 1 2 3 4வது தடவை உதயசூரியனுக்கு 3 ஓட்டு கரெக்டாக போயிடும். 4வது ஓட்டு போகும்போது விவிபேட்டில் கரெக்டாக விழுந்துடும். ஆனால் அந்த 4வது ஓட்டு உதயசூரியனுக்கு குத்துனா அது நேரம் விசிலுக்கு போயிடும். 4 ஓட்டுக்கு ஒரு ஓட்டு செட் பண்ணலாம், இப்படி செட் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அல்லது 5 ஓட்டு 4 ஓட்டு உதயசூரியனுக்கு போட்டுட்டு 5வது ஓட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு வரும்போது 5வது ஓட்டு இங்கே போயிடும். அப்போ இப்படி வரும்போது இப்போ மொத்தமே 1,84,051 ஓட்டு குளத்தூரில் பதிவாயிருக்கு. அதில் வந்து ஸ்டாலின் வாங்கினது 74,202, பாபு வாங்கினது 82,997. நிச்சயமாக சொல்கிறேன், பாபுவுக்கு எந்த காலத்திலும் சரி, நான் உறுதி விட்டு சொல்றேன், ஆடிட்டு சொல்றேன், பாபுக்கு வாக்கே கிடையாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி கணக்கு போட்டிருந்தா, அதாவது 50 ஓட்டுல இதை செட் பண்ணலாம், 200 ஓட்டுலையும் செட் பண்ணலாம். இந்த 5 ஓட்டுக்கு இப்படி வரும்போது 60% மேல்
யார் வாக்கு வாங்குறாங்களோ இந்த செட் பண்ணது போக எந்த வேட்பாளர் வாங்குறாரோ அவங்க இதை மீறி வெற்றி பெறுவாங்க. இப்போ 60% மேல் நம்ம ஸ்டாலின் வெற்றி பெற்றிருந்தா இப்போ 40% வாங்கியிருக்காரு. 40% அவங்க வாங்கியிருக்காங்க. அதிமுக வாங்கினது 18,439 இவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல 60% வாக்கு வாங்கியிருந்தா பாபு வந்து தோற்கடிக்கப்படுவார். இந்த செட் பண்ணது போக தோற்கடிக்க அப்படி இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 60% மேல் வாக்கு வாங்கியவர்கள் தான் தங்கம் தென்னரசு, 60% மேல் வாக்கு வாங்கியவர்கள் தான் ஐ பெரியசாமி, 60% மேல் வாக்கு வாங்கியவர் தான் உதயநிதி ஸ்டாலின். அங்கேயும் செட் பண்ணியிருக்காங்க. அவங்க செட் பண்ணதை போக 20,000 ஓட்டு 15,000 ஓட்டு செட் பண்ணியிருக்காங்க. இதை விட குறைவாக வாக்கு வாங்கினவங்க தான் தாவேக்காரங்க தோத்தவங்க. அதிமுகவுடைய வெற்றியும் திமுக வெற்றி பெற்றதும் இந்த கணக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். தாவேக்கா வேட்பாளரை விட 60% வாக்குகள் மொத்த வாக்குகள் பதிவில் வாங்கியிருந்தா வெற்றி பெறுவாங்க. இல்லாட்டின்னா இந்த செட்டப்பில் 4 ஓட்டுக்கு 4 ஓட்டு உதயசூரன்டா 5வது ஓட்டு விசிலுக்கு, உதயசூரனுக்கு கொடுத்துற ஓட்டு விசிலுக்கு கொடுத்துரும். 4 ஓட்டில் செட் பண்ணியிருந்தா 3 ஓட்டு உதயசூரனுக்கு போட்டு 4வது ஓட்டு வந்துடும். இப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் கசாலி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதில் வந்து எல்லா வெளிநாட்டிலிருந்தும் இந்த மாதிரியான தகவல்கள் வருது. 75 டைம் வழக்கு போட்டாச்சு இது சம்பந்தமாக. உச்சநீதிமன்றம் இதை கவனம் எடுக்க மாட்டேங்குது. இந்த நிலைமை நீடித்தா சாதாரண சாமானியமான மக்கள் எப்படி தேர்தலை நம்ப முடியும்? இது வந்து ஒரு பாசிஸ்டை நோக்கி சர்வதிகாரத்தை நோக்கி செல்றது. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தோற்றதை மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. திமுக தோற்றதை ஒட்டுமொத்த தமிழகமே ஏற்றுக்கொள்ளவில்லை. இவங்க ஓட்டு போட்ட 2 நாளே எங்க பார்த்தாலும் பரபரப்பா விசிலுக்கு போட்ட நாடே விசிலுக்கு போட்டது உண்மை 10லேருந்து 12%. அதுக்கு மேல 34% சொல்றாங்கல்ல. தாவேக்கா வாங்கினது 20% ஓட்டு செட் பண்ணியிருக்காங்க. இவிஎம் இயந்திரத்தில் 20% ஓட்டு, 4 ஓட்டு உதயசூரனுக்கு, 5வது ஓட்டு உதயசூரனுக்கு குத்துனாலே விசிலுக்கு கொடுத்துரும். அல்லது 3 ஓட்டு இப்படி செட் பண்ணியிருக்கலாம், 4ல் செட் பண்ணியிருக்கலாம், 5ல் செட் பண்ணியிருக்கலாம். இப்படி செட் பண்ணனால தான் தமிழகத்தில் வெற்றி பெற்றதாக இவிஎம் இயந்திரத்தை கையாளக்கூடிய பெரிய பெரிய டாப்பஸ்ட் யூஎஸ்ஏலேருந்து பேசுகிறாங்க. எங்கேருந்து எனக்கு ஃபோன் வந்துட்டு இருக்கு. அதோட தமிழ்நாட்டில் குளத்தூர் தொகுதியில் கண்ணீரும் கம்பளையுமா இருக்காங்க. இன்னொரு முறை கூட நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் தொகுதிக்கு போய் அவங்க ரொட்டீன் வேலையை பாருங்க. இயந்திரத்தாலும் தந்திரத்தாலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம். நான் மக்களுக்கு நன்மை செய்வேன், எப்பயும் தேடி வாங்கன்ற மாதிரி இன்னும் ஒரு முறை ரொட்டீன் லைஃபுக்கு போங்க அப்படின்றத மக்களுக்கு அவர் நேரடியாகவே சென்று அங்கே பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவிஎம் இயந்திரத்தால மோசடி நடந்திருக்கு. மக்கள் ஒரு மௌன புரட்சியில இருக்காங்க. இப்ப எங்கு பார்த்தாலும் இதை நம்பல. விஜய் முதலமைச்சராக யாரும் ஏற்றுக்கொள்ளல. விஜய் அந்த முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறத ரசிக்கலை, கோபம் கொள்றாங்க. அந்த ஆளுமை இல்லை விஜய்க்கு, அந்த முகர் இல்லைன்றான். ஒரு முதலமைச்சருக்கான முகரே இல்லாதுன்றான். இவங்க ஒன்னா அந்த முகரை வேற மாதிரி ரசிச்சுக்கலாம். பெண்கள் சொல்றாங்களே ஏற்கனவே, நான் அவருக்கு அண்ணனா இருப்பேன், நான் அவருக்கு புருஷனா இருப்பேன், நான் அவருக்கு பொண்டாட்டியா இருப்பேன், எப்படி வேணாலும் இருங்க, அந்த முகரையா இருக்கலாம். முதலமைச்சருக்கான முகராசி இல்லை, அந்த சீட்ல உட்கார்றதுக்கான தகுதியும் இல்லை. இது மக்கள் பேசுகிறார்கள், நான் பேசல. எனக்கு தனிப்பட்ட விஜய் மேல எந்த கோபம் வெறுப்பு தரப்பும் கிடையாது, காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஒரு மனிதர் நல்ல நடிகர், அவ்வளவுதான் நான் ஒத்துக்கிற முடியும். சிவாஜி கணேசன் அளவுக்கு நான் ஒத்துக்கிற முடியாது, கமலஹாசன் அளவுக்கு ஒத்துக்கிற முடியாது. ஏதோ பெண்களை கவர்ற மாதிரி நடிக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி அவரை நான் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட விருப்பம் இல்லை. இவிஎம் இயந்திரத்தில் மிகப்பெரிய தில்லுமுள் நடந்திருக்கிறது. இதை உச்சநீதிமன்றம் சென்று போராட வேண்டும். நம்முடைய பொன்ராஜ் அவர்கள் பேசுறதுனாலதான் ரொம்ப வழக்கு பாஞ்சிருக்கு. எங்க மேல கூட வழக்கு போடலாம், எது வேணாலும் சந்திக்க நாங்கள் தயாராகிறோம். விஜய் ஆட்சி கட்டில நீடிக்க விடக்கூடாது என்பது நாட்டு மக்களுடைய கருத்தா இருக்கு. பெரும்பான்மை மக்கள் வாக்களித்தது உதயசூரனுக்கு, பெரும்பான்மை மக்கள் வாக்களித்தது ரெட்டலைக்கு. இந்த ரெண்டும் இல்லாம 3வது நபர் மோசடியாக, ரீல்ஸ் மோசடி, இளைஞர்களை, குட்டீஸுகளை, நண்பிகளை ஏமாற்றி அவர்கள் விழுந்த வாக்கு, அவர்கள கூட்டத்தை திரட்டி விஜய்க்கு இப்ப அதான் சொல்ல 8 மாவட்டத்தில் விஜய்க்கு ஓட்டை விழுகல. அப்ப அங்கெல்லாம் 60% மேல திமுக அதிமுக விழுந்திருக்கு, அதான் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னைக்கு 50க்கும் மேற்பட்ட அதிமுக வெற்றி பெற்றவர்களை கணக்கு பாருங்க, 60% மேல வாங்கியிருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இவ்வளவு வாக்கு வாங்கியிருக்குன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால இந்த வெற்றி போலியான வெற்றி, ஒரு போலி பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு, இயந்திரத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கு.
இவிஎம் இயந்திர மிஷினை உடைக்கும் வரை இங்க நாட்டுல வந்து இந்த மாதிரி ஆள் தான் உட்கார முடியும். இதுக்கு சரியான சட்ட ரீதியான புரட்சிக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. இப்ப நீங்க ஆரம்பிச்சோன்னு சொன்னா இவிஎம்க்கு எதிராக மக்களை திரட்டினா மக்கள் தயாரா இருக்கிறார்கள். நாடுதலே மக்கள் தயார் என்பதை மட்டும் நான் மக்களோட இருந்து மக்களுடைய கருத்துக்களாக மக்களின் குரலாக எதிரொலிக்கிறேன். ஓகே சார், நன்றி. நன்றி.